சொரக்காய் கூட்டு வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப்பு பாசிப்பருப்பு நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணி, சொரக்காய், பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்து 2 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஜாரில் 1/4 கப்பு துருவன தேங்காய், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா மையாக அரைச்சி வேக வச்ச குழம்புல சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, தாளிப்பு மிளகாய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம குழம்புல சேர்த்துடலாம். வெண்டைக்காய் வறுவலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், 1 பெரிய வெங்காயம் நறுக்கினது, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். நான் மிளகாய்த்தூளையும் மஞ்சள் தூளும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நான் சேர்க்கலை. இப்போ ஒரு 2 கப் அளவுக்கு வெட்டின வெண்டைக்காய் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணி இறக்கினா நம்ம வெண்டைக்காய் பொரியல் ரெடி. நான் இன்றைக்கி கொஞ்சமாக சாப்பாடு, சொரக்காய் கூட்டு, வெண்டைக்காய் பொரியல், முட்டையோடு சேர்த்து சாப்பிட போகிறேன்.